வணக்கம் நண்பர்களே. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். நீங்கள் எப்போவாவது நினச்சது உண்டுங்களா? நம்ம ரொம்ப அமைதியாக ஷையாக நம்ம ஏன் இப்படி இருக்கோம், மற்றவங்களாம் எவ்வளோ ஜாலியாக எப்படிலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டா? அப்படியான பர்சனாக நீங்கள் இருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேங்க, இந்த வீடியோவோட முடிவில் அந்த சிந்தனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அது எப்படி பாசிபிள்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரீசன்ட் டேஸில் செல்ஃப் லவ்ன்ற வார்த்தை அதிகமாக என்னோடய காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு சின்ன முயற்சி செஞ்சேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஃப் லவ்ன்றது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். 3 இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் செல்ஃப் லவ்வில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பி யுவர் செல்ஃப், அக்செப்ட் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். நம்மள சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆம்பிவர்ட்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி தாங்க, நம்மளோட குணநலன், அவ்வளோதான். நம்மளோட குணநலன் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அது ஒரு பிழை கிடையாது. எல்லா டைப் ஆஃப் பர்சனாலிட்டிலேயும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ் திங்ஸ் தான் நம்மளை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுது. ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிலீஃப் இருக்குது, இன்ட்ரோவர்ட்டுன்றது ஏதோ ஒரு பிழையோ இல்லை ஏதோ ஒரு குற்றம் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆக்சுவலி introvert is not a flaw, it is a super power. இந்த சீக்ரெட் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ உங்கள் பர்சனாலிட்டி பற்றின தாழ்வான எண்ணத்தை உங்கள் மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணிவிடுங்க. நம்மளோட லைஃப்பில் நமக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம மற்றவங்கள மாதிரியான பர்சனாலிட்டியாக நம்மளை காட்டிக்கிறதுக்காக நிறைய எனர்ஜியை செலவு பண்ணுறோம். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அந்த பர்சனாலிட்டி ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்கள போலவே ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நடை, உடை, பாவனை இது எல்லாமே காப்பி பண்ணிக்கலாமே தவிர அவங்களோட சிந்தனையை நம்மளால் காப்பி பண்ண முடியாது. ஒருத்தங்களோட இந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் அந்த ஸ்கில் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கவுங்களோட ஓன் பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணியும் அவங்களோட பிரெயின் இந்த நாள் வரைக்கும் எப்படி ட்ரெயின் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், எப்படி அதை கையாளணும், அதுக்கான தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதே நம்மளால் செய்ய முடியும். ஸோ நம்ம ஒருத்தங்களை அப்படியே காப்பி பண்ணும்போது நம்மளால் அவங்கள போலவே யோசிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சிக்கலில் நம்ம போய் மாட்டிப்போம். அதனால் நம்மோட சுய குணநலத்தோட சுய சிந்தனையோட நம்மளோட வாழ்க்கையை நம்ம அணுக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. மற்றவங்க நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தோடவே உங்களோட செயல்களை பார்த்து பார்த்து செய்கிற பர்சனாக நீங்கள் அப்படி இருந்தால் இந்த விஷயம் உங்களுக்கு தான். நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியனை அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். அது உண்மையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
நம்மளோட லைஃப்பில் எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்தியோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியோ ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்னா அது சாத்தியமே இல்லைங்க. நம்ம செய்கிற செயல் ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸோ நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ இல்லை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்குது இல்லைங்களா மைண்டில், அதை தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பரிசு. அந்த வாழ்க்கையை நம்மளோட சுயத்தோடவும் அர்த்தத்தோடவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் இருக்க விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.